வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். இலங்கை மற்றும் தான்சானிய ஜனாதிபதிகளுக்கு இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை. முன்னாள் பிரதம நீதியரசர் மீதான குற்ற பிரேரணை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழு தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்வதற்கு சட்டம் அதிபருக்கு உரிமை உள்ளதாக உயர்நீதிமன்றம் ஏற்பு. டெங்கு தொற்று நோய் தொடர்பில் சுகாதார அமைச்சர் உள்ளூராட்சி மன்றங்கள் மீது குற்றச்சாட்டு. தென்னாப்பிரிக்க முன்னாள் ஜனாதிபதி நெல்சன் மண்டேலாவின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடமான நிலையில். வடமாகாண சபைக்கான தேர்தல் நடாத்தப்படும் என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மீண்டும் சுட்டிக்காட்டியுள்ளார். தான்சானியாவிற்கான உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி இதுகுறித்து அந்நாட்டு ஜனாதிபதி ஜக்கயா ரீசோ ஹிக்வெதேவுடனான சந்திப்பின் போது கலந்துரையாடியுள்ளார். தான்சானிய ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் இரு நாட்டு தலைவர்களும் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். நாட்டில் நிலவிய யுத்தம் வெற்றி கொள்ளப்பட்டதாக இதன்போது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த நிலையில் மக்களின் மனங்களை வெற்றி கொள்வதே காலத்தின் தேவையாக உள்ளது என குறிப்பிட்ட ஜனாதிபதி நிலக்கண்ணி வெடிகளை அகற்றல் மற்றும் உள்ளக இடம்பெயர்வுக்குள்ளானவர்களின் மீள்குடியேற்றம் ஆகியவற்றின் முன்னேற்றம் தொடர்பில் தான்சானிய ஜனாதிபதிக்கு விளக்கம் அளித்தார். யுத்தத்தின் பின்னரான பிரச்சினைகளை கையாள்வதற்காக ஜனாதிபதி முன்னெடுத்துள்ள செயற்பாடுகளை தான்சானிய ஜனாதிபதி பாராட்டியதாக ஜனாதிபதியின் சர்வதேச ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் இந்த விஜயம் இலங்கைக்கும் ஆபிரிக்க கண்டத்திற்கும் இடையிலான ஒத்துழைப்புகளை அதிகரித்துக் கொள்வதற்கான ஸ்திரமான அடித்தளத்தை இட்டுள்ளதாக தான்சானிய ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். இரண்டு நாடுகளின் அரசு தலைவர்களுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையிலான 3 உடன்படிக்கைகளும் கைச்சாத்திடப்பட்டன. விசா நடைமுறைகள், புலனாய்வு மற்றும் பாதுகாப்பு ஆகிய துறைகளின் ஒத்துழைப்பு, கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட உடன்படிக்கைகள் கைச்சாத்திடப்பட்டிருப்பதாக மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. முதல் செய்தி பிரதான விசாரணை. கமர்ஷியல் வங்கியின் சேவை போலி வழங்கும் விசேட பிரிவு லாபங்களையும் பரிசல்களையும் உரித்தாக்குங்கள். අනාරක්ෂක දුම්රිය අරස් මාර්ගය තමයි සිද්ධිය වුණේ. பாதுகாப்பற்ற ரயில் கடவை ஒன்றில் இன்று காலை மேலும் 2 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டன. அலுத்கமையில் இடம்பெற்ற ரயில் விபத்தில் 6 உயிர்கள் காவு கொள்ளப்பட்டு 3 நாட்கள் கடப்பதற்கு முன்னர் மீரிகம பகுதியில் உள்ள பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் இந்த விபத்து நேர்ந்திருக்கின்றது. மாவனல்ல பகுதியைச் சேர்ந்த 2 நண்பர்களான நிமல் செனவிராத் மற்றும் சரத் சந்திரசிறி ஆகியோர் தமது வாழ்வாதார தொழிலை முன்னெடுக்கும் பொருட்டு இன்று காலை மீரிகம விஜய ராஜதஹானே எனும் இடத்தில் ஈரப்பலா சேகரிப்பதற்காக வந்துள்ளனர். அந்த இடத்தில் அமைந்துள்ள மகாபோதி சிறுவர் இல்லத்திற்கு அருகில் மீண்டும் மீரிகம நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த நண்பர்கள் எதிர்பாராத விதத்தில் கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த ரயிலில் மோதுண்டுள்ளனர். இன்று காலை 7:10 அளவில் இடம்பெற்ற இந்த விபத்தில் பலத்த காயங்களுக்குள்ளான இந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பல்வேறு சந்தர்ப்பங்களில் இடம்பெற்ற விபத்துகளினால் அந்த இடத்தில் பாதுகாப்பு வேலையொன்றை அமைத்து தருமாறு பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்திருந்ததாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். 2008ஆம் ஆண்டு ஜூன் 13ஆம் திகதி இடம்பெற்ற விபத்தொன்றின் பின்னர் அந்த இடத்தில் பாதுகாப்பு வேலையொன்றை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்து பிரதேச மக்களால் தயாரிக்கப்பட்ட கடிதமே இது. எவ்வாறாயினும் சில காலமாக அந்த இடத்தில் மூங்கில் வேலையொன்று அமைக்கப்பட்டிருந்ததாக மக்கள் குறிப்பிடுகின்றனர். இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்த 2 நண்பர்களினதும் சடலங்கள் மீரிகம ரயில் நிலையத்துக்கு கொண்டு வரப்பட்ட பின்னர் வத்துப்பிட்டிவல மாவட்ட ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் ஒருவரான 51 வயதான நிமால் செனவிரத்ன மாவனல்ல தாஸ்வத்த பகுதியைச் சேர்ந்தவர் என தெரிய வந்துள்ளது. பிள்ளையொன்றின் தந்தையான அவர் வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தார். சம்பவத்தில் உயிரிழந்த சரத் சந்திரசிறி என்பவர் மாவனல்ல பியதோல பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். 49 வயதான இவர் 3 பிள்ளைகளின் தந்தையாவார்.
அலுத்கம பகுதியில் 6 உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட சம்பவத்தின் பின்னர் பாதுகாப்பற்ற ரயில் கடவையில் அதிகாரிகள் துரிதமாக பாதுகாப்பு வேலையொன்றை அமைத்துள்ளனர். எவ்வாறாயினும் உடனடி திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தாவிட்டால் நாளை இதுபோன்று மேலும் உயிரிழப்புகள் ஏற்படலாம் என்பதை மீரிகமையில் இன்று இடம்பெற்ற விபத்தில் மேலும் 2 உயிர்கள் காவு கொள்ளப்பட்ட சம்பவம் எடுத்து காட்டியுள்ளது. பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்தில் மாற்றம் மேற்கொள்ளப்படுவதற்கு ஆதரவு தெரிவித்து 4 மாகாண சபைகளில் பிரேரணைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஆளுநர் அனுமதியுடன் நடைபெற்ற விசேட அமர்வில் மத்திய மாகாண சபையில் இதற்கான பிரேரணை இன்று நிறைவேற்றப்பட்டது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்தில் மேற்கொள்ளப்படவுள்ள மாற்றங்கள் அடங்கிய பிரேரணை முதலமைச்சர் சரத் ஏக்கநாயக்கவினால் இன்று மத்திய மாகாண சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. 2 அல்லது 2க்கு மேற்பட்ட மாகாண சபைகள் ஒன்றிணைக்கப்பட்டால் மாகாண சபை முறைமை ஏற்படுத்தப்பட்டமைக்கான முதன்மை நோக்கம் நிறைவேற்றப்படாது எனவும் அதற்கான அவகாசம் வழங்கப்படக்கூடாது எனவும் அந்த பிரேரணையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அனைத்து மாகாண சபைகளினதும் இணக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக பெரும்பான்மையான மாகாண சபைகளின் விருப்பத்திற்கமைய தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவது போதுமானது எனவும் அந்த பிரேரணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து எதிர்க்கட்சி கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. எதிர்ப்புக்கு மத்தியில் நடைபெற்ற வாக்கெடுப்பின் பின்னர் பிரேரணை 30 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டதாக மத்திய மாகாண முதலமைச்சர் நமக்கு தெரிவித்தார். ஆளுங்கட்சியின் 27 உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி தரப்பில் 3 உறுப்பினர்களும் பிரேரணைக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அவர்களுள் முஸ்லிம் காங்கிரசின் 2 உறுப்பினர்களும் அடங்குகின்றனர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர்கள் சபையில் பிரசன்னமாக இருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை 13வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. எனினும் அந்த வேலை திட்டத்தை அது வெள்ளை யானை ஆகினும் அதனை கொன்றுவிட முடியாதென ஜனாதிபதி கூறினார். அது சிறந்ததொரு தகவலாகும். அதனை நிர்வகிப்பதும் முன்னெடுப்பதும் நமது பொறுப்பாகும். 19வது திருத்தம் தொடர்பில் நிமால் ஸ்ரீபால் சில்வா அனைத்தையும் விட கூடுதல் நேரத்தை செலவிடுகின்றார் என நான் எண்ணுகிறேன். அடுத்த வாரம் அளவில் 19வது திருத்தத்தை கொண்டுவர எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனை ஒரு வேலை திட்டமாக வெள்ளை யானை ஆகினும் எவர் என்ன கூறினாலும் அதனை அழித்து விடுவதற்காக அன்றி மேலும் அர்த்தமுள்ள ஒன்றாக முன்னெடுப்பதை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கொள்கையாக கொண்டுள்ளது. அதில் ஏதேனும் நாட்டிற்கு பொருந்தாத, நாட்டு மக்களுக்கு பொருத்தமற்ற அல்லது நாட்டின் உரிமைக்கு பொருந்தாத விடயங்கள் இருக்குமாயின் அவற்றை நீக்கி முன்னெடுப்பதற்கான வேலை திட்டங்கள் தொடர்பிலேயே கடந்த காலங்களில் நாம் கருத்துக்களை தெரிவித்துள்ளோம். පොලිස් බලතල තියෙන්නේ පළාත් බද ලැයිස්තුවේ අංක 1 යට மாகாணங்களுக்கான பட்டியலில் முதலாவதாக போலீஸ் அதிகாரங்கள் காணப்படுகின்றன. அது மாகாண பட்டியலில் இருக்கின்ற அதிகாரமாகும். அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தின் பிரகாரம் மாகாணங்களுக்கு எந்த ஒரு விடயம் தொடர்பிலும் சட்டங்களை இயற்றுவதற்கு மாகாண சபைக்கு இயலுமை உள்ளது. இதனால் மாகாண சபைக்கு தெரிவானதன் பின்னர் போலீஸ் அதிகாரங்கள் தொடர்பில் தமது சட்டங்களை அவர்களால் இயற்ற முடியும். அவ்வாறாயின் மத்திய அரசாங்கத்தினால் இயற்றப்பட்ட சட்டமும் மாகாண சபையினால் இயற்றப்பட்ட சட்டமும் என 2 சட்டங்கள் காணப்படும். இவை இரண்டில் எதனை நடைமுறைப்படுத்துவது என்ற பிரச்சினை தோன்றும். இந்த நிலையில் சட்ட புத்தகத்தில் அடங்கியுள்ள ஒரு விடயத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு நாம் முற்பட்டால் அது சட்ட ஆதிக்கத்தினை சீர்குலைப்பதாக அமைந்துவிடும். சட்ட புத்தகத்தில் உள்ளடங்கி இருப்பின் அதனை பாதுகாக்க வேண்டும். அதற்கு விருப்பமில்லை எனின் அதனை நீக்க வேண்டும். ඒක නීති අධිපත්‍යයේ බිඳ දැමීමක් වෙනවා. නීති පොතේ තියෙනවා නම් එක්කෝ ඒ නීතිය රකින්න ඕනේ. ඒකට අකමැති නම් ඒක හක් කරන්න. இன்றைய பத்திரிகைகளில் வெளியான கேலி சித்திரங்களில் இருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. விளம்பரங்களை அடுத்து நமது பிரதான செய்திகள் தொடரும்.